தமிழகத்தில் சட்டப்பேரவைக்கான தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு. வாக்களிப்பது நம்மளுடைய கடமை, கண்டிப்பாக வாக்களிப்போம். இந்த காணொலியில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வரக்கூடிய 210வது சட்டமன்ற தொகுதியான திருவாடனை சட்டமன்ற தொகுதியில் யார் யார் வேட்பாளராக போட்டிடுறாங்க, அங்கே யாருக்கான களமாக இருக்குது அப்படின்றத குறித்தான் பார்க்க போகிறோம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு திருவாடனை தொகுதி ஒதுக்கப்பட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ராம கருமாணிக்கம் அவர்கள் போட்டியிடுகிறார். அதிமுக கூட்டணியில் அதிமுக தான் போட்டிடுறாங்க. அங்கு கிருத்திகா முனியசாமி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வி.கே. ராஜீவ் அவர்கள் டாக்டர் அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வழக்கறிஞர் பிரேம்குமார் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திருவாடனை தொகுதியில் எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,40,103, பெண்கள் 1,41,997, மூன்றாம் பாலினத்தவர் 21 பேர். மொத்த வாக்காளர்கள் 2,82,121. என்னென்ன சமூகங்கள் பெரும்பான்மையாக திருவாடனை தொகுதியில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டங்கள்னாலே முக்குளத்தோர் கிட்டத்தட்ட 30% அளவுக்கு இருக்கிறாங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் 20% இருக்கிறாங்க. யாதவர்கள் 10%, செட்டியார்கள் 10%, முஸ்லீம்கள் 6% இருக்கிறாங்க. கிராமப்புறங்களை அதிகமாக கொண்ட சட்டமன்ற தொகுதி திருவாடனை. அதே போல் விவசாயம் ஒரு பெரிய வேலை வாய்ப்பாக அங்கே இருக்குது. இதுவரை நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் யார் யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் அங்கே 6 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் 2 முறை, சுயேட்சைகள் 2 முறை, சுதந்திரா கட்சி 2 முறை, திமுக 2 முறையும், அதிமுக ஒரே ஒரு முறையும் வெற்றி பெற்று இருக்கிறாங்க. கருணாஸ் அவர்கள் 2016 அதிமுக கூட்டணியில் இந்த திருவாடனை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். கடந்த 2021 தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அங்கே 79,364 வாக்குகளை பெற்றாங்க. சதவீத அடிப்படையில் 39%. அதிமுக 65,512 வாக்குகள், சதவீத அடிப்படையில் 32. அமமுக அங்கே 33,000 வாக்குகளை பெற்றாங்க. இவங்க பிரித்த வாக்கு தான் அங்கே காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணியாக இருந்தது. நாம் தமிழர் கட்சி ஒரு 16,501 வாக்குகளை பெற்றாங்க. சதவீத அடிப்படையில் 8%. வேட்பாளர்களுடைய சுய விவரங்களை பற்றி பார்ப்போம். இதில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கருமாணிக்கம் அவர்கள் போட்டியிடுகிறார். இந்த கருமாணிக்கம் ஃபேமிலி, இவங்க தாத்தா இதே சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 4 முறை வெற்றி பெற்று இருக்கிறார். கரியமாணிக்கம் அம்பலம் அவர் பேர். அவர் இங்கே 4 முறை வெற்றி பெற்று இருக்கிறார். இவருடைய அப்பா K.R. ராமசாமி அவர் 5 முறை ஜெயிச்சிருக்கிறார். 1989 89, 91, 96, 2001, 2006 5 முறை ஜெயிச்சிருக்கிறார். அதில் 3 முறை காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் 2 முறை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அதன் பிறகு அவர் தொகுதி மாறி காரைக்குடி தொகுதிக்கு வந்துட்டார். K.R. ராமசாமி 2016 காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டப்பேரவை தலைவராக இருந்தவர். அவருடைய மகன் தான் கருமாணிக்கம். அவர் கடந்த முறை அவர் மகனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துட்டு அவர் அரசியலிருந்து ஒதுங்கிட்டார். அவருடைய பையன் கடந்த 2021 தேர்தலில் இதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இருக்கிறார். ஸோ திருவாடனை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய குடும்பம் 10 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. 11வது முறையாகவும் அவங்களுடைய குடும்பம் வெற்றி பெறுவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ கப்பலூர் நாட்டு தலைவராக இருந்தவர் அப்படின்ற பெருமை கரியமாணிக்கம் அம்பலம் அவர்களுக்கு இருக்குது. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய அந்த குடும்பம் தொடர்ச்சியாக அங்கே வெற்றி பெறுவதற்கு அது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்தது. 10 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. 3 தலைமுறையாக ஜெயிச்சிருக்கிறாங்க. இவருடைய தாத்தா ஜெயிச்சிருக்கிறார், அப்பா ஜெயிச்சிருக்கிறார். இவரும் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். இப்போ மீண்டும் அவர் தான் அங்கே சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ அவங்க குடும்பத்துக்கான பாரம்பரியமான ஒரு செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கு அவங்களுக்கு கை கொடுக்கும். ப்ளஸ் சிறுபான்மையினர்கள் வாக்கு அங்கே இருக்குது, கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் இருக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நம்புகிறாங்க. அதிமுகவின் சார்பில் கிருத்திகா முனியசாமி அவர்கள் போட்டியிடுகிறார். மகளிர் அணியினுடைய இணைச் செயலாளர், செயற்குழு உறுப்பினர், ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் முனியசாமி அவருடைய மனைவி கிருத்திகா முனியசாமி ஏற்கனவே 2 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்காங்க. அப்போ முதுகுளத்தூரில் போட்டிட்டாங்க. 2016, 2021 அவங்க முதுகுளத்தூரில் போட்டிட்டாங்க. இந்த முறை தொகுதி மாறி அவங்க திருவாடனையில் போட்டிடுறாங்க. கடந்த முறை இதே திருவாடனை சட்டமன்ற தொகுதியில் அமமுக 33,000 வாக்குகளை பிரித்தாங்க. அது காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றிக்கு உதவியது. இப்போ அமமுக அதிமுக ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க. அமமுக 11 தொகுதிகளில் போட்டிடுறாங்க. ஸோ இந்த கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு ஜில்லாகி ஒர்க் ஆச்சு அப்படின்னா
இங்கே வந்து அதிமுக அப்பர் ஹேண்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதில் முக்குளத்தூர் சமூகத்தினுடைய ஐக்கானாக இருக்கக்கூடிய சசிகலா அவர்களாக இருந்தாலும் சரி, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்கள், இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுக அணியில் இருக்கிறாங்க, சசிகலா அம்மா வந்து தனியாக நிற்கிறாங்க, டிடிவி தினகரன் அதிமுகவோடு இணைஞ்சிட்டார். இந்த ஃப்ரிக்ஷனில் இங்கே முக்குளத்தூர் சமூகம் வந்து ஒரு 30% இருக்கிறாங்க. அதில் தினகரன் அவர்களோடு பயணிக்கலாம் அப்படின்னு ஒரு 10% பேர் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னாலும் கூட அது அதிமுகவுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். இல்லை சசிகலா அம்மா தான் நம்மளுடைய சமூகத்துக்கு நிறைய செஞ்சுருக்கிறாங்க, அவங்க தான் இதை வந்து எம்பவர் பண்ணாங்க அப்படின்னு நினச்சி சசிகலா அம்மாவோடு நிற்க போகிறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே வந்து அதிமுகனுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ கிருத்திகா முனியசாமி ஏற்கனவே 2 முறை போட்டிட்டு இருக்கிறார். ஆனால் இப்போ முதுகுளத்தூரில் போட்டிட்டாங்க, இந்த முறை திருவாடனையில் நிற்கிறாங்க. எதிர்த்து நிற்க போகிறது காங்கிரஸ். அங்கே வந்து ஒரு பாரம்பரியமாக அங்கே 10 முறை அந்த குடும்பமே ஜெயிச்சிருந்தாலும் கூட ஒரு அயற்சி மக்கள்கிட்ட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புதியவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னும் தோணலாம். ஸோ கடந்த 5 ஆண்டுகளில் அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கு, மக்களை சந்திச்சிருக்கிறாரா, இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் இதில் வந்து இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். கிருத்திகா முனிசாமி அவர்களும் தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஒரு கடுமையான போட்டியை கிருத்திகா முனிசாமி அவர்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பிரேம்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார், வழக்கறிஞர். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது ராமநாதபுரத்துக்கு நான் வந்து போயிருந்தேன். அப்போ வந்து நாம் தமிழர் கட்சி கூட்டம் அட்டன் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அப்போ இவர் வந்து மேடையில் பேசினார். ரொம்ப தீர்க்கமாக தர்க்க ரீதியில் ரொம்ப அவருடைய கருத்துக்களை சூப்பராக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பர்சனாக அவர் வந்து நான் பார்த்தேன். அவருடைய ஸ்பீச்லாம் நான் வந்து கேட்டிருக்கேன். ரொம்ப நல்லா சூப்பராக பேசுவார். ஸோ ஒரு நல்ல வேட்பாளர் தான், வழக்கறிஞர், நாம் தமிழர் கட்சியிலே பயணிக்கக்கூடியவர். ஸோ அவரை வந்து வேட்பாளராக சீமான் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இங்கே 2021 வந்து 16,501 வாக்குகளும், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த திருவாடனை தொகுதிக்கு உட்பட்டு 17,960 வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு. ஸோ ஒரு 25,000 வாக்குகள் வரை இந்த முறை திருவாடனையில் நாம் தமிழர் கட்சி எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வி.கே. ராஜு அவர்கள் போட்டியிடுகிறார். கட்சியில் இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் வந்து மற்ற கட்சியிலிருந்து வந்தவங்க இல்லை புதியவர்களுக்கான வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 100 பேருக்கு தான் அந்த விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து தாவேக்காக்கு வந்தவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இவர் வெளியிலிருந்து வந்த ஒரு நபர் தான் வி.கே. ராஜு. ஸோ அவர் வந்து ஒரு 15,000 20,000 வாக்குகள் வரை எடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ போட்டின்னு பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் தான். அதிமுகவில் அமமுக இணைஞ்சிருப்பது ஒரு பலமாக இருக்கிறது. ஸோ அதில் அவங்க அப்பர் ஹேண்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. கிருத்திகா முனிசாமியும் அறியப்பட்ட வேட்பாளர் அப்படின்றதுனால அவங்க ஒரு அப்பர் ஹேண்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. எந்த அளவுக்கு அமமுகவும் அதிமுகவும் ஜெல்லாக இருக்கிறாங்க, அங்கே தொண்டர்கள்கிட்ட எந்த அளவுக்கு அந்த ஜெல் இருக்குது, ஸோ ஒரு இதுவாக வேலை பார்க்குறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து வரும். அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமூகம் யாரை வந்து பேக் பண்ண போகிறாங்க, சசிகலாவை பேக் பண்ண போகிறாங்களா, டிடிவி தினகரனை பேக் பண்ண போகிறாங்களா, இல்லை ஓபிஎஸ் அவர்களை பேக் பண்ண போகிறாங்களா அப்படின்றத பொறுத்தும் அங்கே வெற்றி தோல்வி நான் வந்து மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ காங்கிரஸ் கட்சிக்கும் அதிமுகவுக்கும் திருவாடனை ஒரு கடுமையான போட்டியாக இருக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா அங்கே அதிமுக ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். காங்கிரஸ் கூட்டணியிலும் திமுக கூட்டணியிலும் அந்தளவுக்கு ஜெல்லிங் இல்லை. ஸோ அவங்களும் ஜெல்லாகி ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் அங்கே வந்து ஒரு வெற்றி தோல்வி வந்து அமையும். ஸோ திருவாடனை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு கடும் போட்டி இருக்கலாம் அதிமுகவுக்கும் காங்கிரஸுக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, திருவாடனை தொகுதியில் யார் வெற்றி பெற்றால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 2026 தேர்தல் குறித்த செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாரல் துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.